ஆன்மீகமா என்ன அடையாளம்னா, நாமெல்லாம் விண்ணக பயணிகள். நாமெல்லாம் இந்த உலகத்தில் நிரந்தரமானவர்கள் இல்லை. நாமெல்லாம் ஒரு நாள் ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆகவே நாம் இந்த உலகத்திலிருந்து விண்ணகத்திற்கு பயணிக்க வேண்டியவர்கள். இந்த பயணத்தை நினைவுபடுத்துவதுதான் தேர்பவனி. புரியுதா? நம்ம தேர் பின்னாடி போகும்போது என்ன நினைக்கணும்? ஒரு நாள் நான் விண்ணகத்துக்கு போவேன், ஆண்டவரை சந்திப்பேன். எப்படி இந்த தேர் பின்னாடியே நடந்து போறனோ, எப்படி மாதா பின்னாடியே நடந்து போறனோ, அதே மாதிரி என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் பின்னாடியே நடந்து 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 லாஸ்டா அந்த தேர் தேவாலயத்தில் வந்து அடையுது போல என்னுடைய தேவாலயமான விண்ணகத்திலே நான் அடைய வேண்டும். அதனால தான் லாஸ்ட்ல தேர் என்ன பண்றாங்க? கோயில் கூட்டு வராங்க. இவ்வளவு அர்த்தம் இருக்குது. நமக்கு தேர்னா என்ன? உப்ப வாரி கொட்டுறது. போடுறீங்களா? அதெல்லாம் ரொம்ப நல்லவங்க, போடாதீங்க அதெல்லாம், வேணாம். அது உப்பு எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. மாதாக்கு சாம்பார்லாம் வைக்க தராது அந்த மாதிரி யூத பெண்மணி. உப்பை வாரி போடுறது, அப்புறம் மிளகுல நல்லா ரசம் வச்சு சாப்பிட்டு ஆம்லேட்லாம் போடலாம். அது அநியாயமா கீழே வீசுறது, அப்புறம் காசு தூக்கி போடுறது, அப்புறம் என்னென்ன பண்றது. ஆகவே நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதே ஒரு பக்தி மார்க்கமா ஆக்கிட்டு அங்கேயே நின்றுட்டோம். தேர் போயிட்டு கோயில வந்து நின்றுச்சு, நம்மளும் அப்படியே நின்றுட்டோம், மேல போவே இல்லை. ஆகவே தேர் போறதுக்கு அடையாளம் என்னது? விண்ணக பயணிகளினுடைய அடையாளம். அப்புறம் வேற என்ன? வேற என்ன பண்ற திருவிழாவுக்கு? ஜபமாலை ஜபிக்கிறோம். அதெல்லாம் டீட்டெயிலா போகனா பிரச்சனை ஆயிடும். ஆனா நிறைய சொல்லலாம் உங்களுக்கு, ஆனா கோச்சிங்க, அதான் ப்ராப்ளம். ஜபமாலையான போல ஒரு வல்லமையான ஜபம் உலகத்துல கிடையாது. ஆண்டவருடைய எல்லா வாழ்க்கை முழுவதையும் ஜபிக்கின்ற ஒரே ஜபம் ஜபமாலை தான். ஆனா நம்முடைய ஜபமாலை ஜபித்தல் எப்படி இருக்கிறது? புனித பொனவென்ச்சர் என்ற பாப்பாண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய விரல்கள் ஜபத்தின் மணியிலே உருட்டும் போது உன்னுடைய ஆன்மா மாதாவின் இதயத்தோடு இணைய வேண்டும் அப்படின்றார். மாதாவின் புண்ணியத்திலே நானும் ஒன்றாக இணைவதுதான் ஜபத்தினுடைய வல்லமை. இதுதான் ஜபமாலை. அப்புறம் லாஸ்டா இன்னொன்னு முக்கியமான தேர் கொடிய. அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு, இறங்கிடுங்கோ, எல்லாம் ஓவர். திருவிழா எப்ப முடியுது? மாதா திருவிழா எப்ப முடியுது? தொடங்குது அன்னைக்கு தான். அது திருவிழா முடியுது, வாழ்க்கை தொடங்குது, புதிய வாழ்க்கை தொடங்குது, விசுவாச வாழ்க்கை தொடங்குது, பாவத்தின் வாழ்க்கையை விட்டு புண்ணிய வாழ்க்கை தொடங்குது. இது தொடக்கத்தின் அடையாளம். ஆகவே சகோதர சகோதரிகளே, மரியாள் திருக்குறள்ல ஒரு குறள் இருக்குது, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். நம்ம அப்பா அம்மா எப்போ சந்தோஷப்படுவாங்க? நம்மளை பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் நம்மளை பார்த்து நம்மள புகழும் போது, இப்படி ஒரு பிள்ளையை பெக்க இந்த அம்மா என்னதான் தவம் பண்ணாலோ தெரியலன்னு பேசுறாங்களே, அப்போ தாய் அந்த கர்ப்ப வேதனைப்பட்ட வேதனை விட நீ நம்ம உலகத்துக்கு வந்தவன் பிறந்தவன் அந்த மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியா. அதே போல மரியாள் எப்போ மகிழ்ச்சி அடைவாள் தெரியுமா? நாம் அவளுடைய உண்மையான பிள்ளைகளாக மாறும்போது. வெறும் அடையாளங்களில் இல்லை, வெறும் திருவிழாக்களில் இல்லை. உண்மையாகவே மரியாள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. இந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு ஆண்டவரே என் ஆன்மா ஏற்றி போற்றுகின்றது. ஆகவே இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுலடிகள் அழகா சொல்றார், ஒரு காலத்தில் தூரத்தில் இருந்தீங்க, இப்போ கடவுள் உங்களை கூட கூட்டு வந்திருக்கிறாரு. ஆகவே நீங்கள் நெருங்கி வாருங்கள் கடவுளிடம். நற்செய்தியில பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் என்ன பண்றாங்க, அந்த கதிரை கொஞ்சம் அப்படி இது பண்ணி, கிராமத்துல கூட தெரியும், அது கையில பண்ணிட்டு சாப்பிடுவீங்களா, நான் வேர்க்கடலை சாப்பிட்றேன்ல அப்படின்னு, அது மாதிரி சாப்பிட்ற உடனே உங்களுக்கு கோபம். ஏன்னா அது அந்த மாதிரி பறிக்க கூடாது ஓய்வு நாள்ல. அப்படி பறிச்சா அறுவடை செய்வதற்கு சமம். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான்டா ஓய்வு நாள், நான் தான் ஆண்டவர், என்னை விட ஓய்வு நாள் என்னது? என்னை விட பெரியது நானே இருக்கும் போது. ஆகவே நம்ம வாழ்க்கையெல்லாம் இதுல ஒன்று இருக்கு தெரியுமா? இந்த பழைய பஞ்சாங்கம்,
பூனைக்கு மணி கட்டுறது யாரு? ஒரு பழமொழி சொல்றாங்க தெரியுமா? ஒரு ஆசிரமத்துல அவங்க காலையில தியானம் பண்ணும் போது எலி ரொம்ப தொல்லை பண்ணிச்சான். அப்ப அந்த சபை தலைவர் சொன்னாராம், ஒரு பூனைக்கு மணி கட்டி வை. ஏன்னா அந்த பூனை அந்த மணியில ஆட்டினே இருக்கும் போது அந்த எலியெல்லாம் போயிடும். எலியெல்லாம் போயிடுச்சான். அப்புறம் குறுக்கண்ட இருக்கால அந்த பூனை நடந்து நின்றுச்சான். இவங்களால ஜபமே பண்ண முடியல. அப்புறம் சாமியார் சொல்றாரு, அந்த பூனையை கட்டி போடு. பூனையை கட்டி போட்டுருவாங்க. சாமியாரும் செத்துட்டாரு, பூனையும் செத்துடுச்சு. சீடருங்கெல்லாம் வயசாயிட்டாங்க. ஒரு முறையும் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்களாம், எங்கனா ஒரு பூனையை தேடின்னு வந்து கட்டி போட்டுட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இது தேவையா? அங்க டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு கட்டி போட சொன்னாரு. அந்த பூனை தான் செத்துடுச்சே. இப்ப எதுக்கு பூனை? ஏன்னா இதுதானே சொல்றாங்க, பழக்க தோஷம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். இதெல்லாம் பழகிட்டோம்னா அது நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அர்த்தம் இல்லை என்றால் கூட, புரியவில்லை என்றால் கூட, ஏன் செய்கிறோம் என்று தெரியவில்லை என்றால் கூட செய்து கொண்டே இருப்போம். நம்ம கோவில்ல கூட அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஒரு சில தெரியவே தெரியாது, ஆனால் நாம் செய்து கொண்டே இருப்போம். ஆகவே கடைசியாக சகோதர சகோதரிகளே, நாம் இந்த திருவிழாவிலே நுழைய ஆண்டவர் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இது 8வது நாள் நவநாளிலே. கடைசியாக இந்த நவநாளை நம்ம எப்படி நுழைய போறோம், இந்த ஃபீஸ்ட் எப்படி நுழைய போறோம்னா, ஒரு மிஷினரி சாமியார் இருந்தாராம். அந்த மிஷினரி சாமியார் கூட ஒரு 4 பேர் கூடவே போயின்னு இருந்தாங்க. அவர் போற இடத்துக்கெல்லாம் இவங்களும் போனாங்க. இவர் என்ன பண்ணார், ஒரு வீடா ஒரு நாடா மிஷினரி ஒர்க் முடிச்சுட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுவார். அது மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டு நற்செய்தி அறிவிச்சுட்டு வேற ஒரு ஊருக்கு போறாரு. போறதுக்கு முன்னாடி, நீங்க என் கூட இவ்வளவு நாள் இருந்தீங்களே, அதனால என்னுடைய ஞாபகார்த்தமா நான் பயன்படுத்தின பொருள்லாம் ஒன்னொன்னு உங்களுக்கு கொடுக்குறேன், இதை ஏன் ஞாபகமா வச்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தருக்கு என்ன கொடுத்தாரு, சிலுவை கொடுத்தாரு. ஒருத்தருக்கு என்ன கொடுத்தாரு, பைபிள் கொடுத்தாரு. ஒருத்தருக்கு என்ன கொடுத்தாரு, ரோசரி கொடுத்தாரு. இன்னொருத்தருக்கு என்ன கொடுத்தாரு, அவர் யூஸ் பண்ண ஒரு பாட்டு புக் கொடுத்தாரு. இப்படியே அவன் 4 பேர் என்ன பண்றாங்க, அந்த சாமியாரை வழி அனுப்புறதுக்காக போறாங்க. ஒரு ஆத்த கடந்து போனோம். ஆத்துல திடீர்னு என்னாச்சு, இவ்வளவு கத்தியும் தூங்குறீங்கன்னா நீங்க எல்லாம் கிரேட். அதாவது நிறைய பேருக்கு அப்படியே நீ பேசு நீ எவ்வளவு நேரம் பேசுற, பேசு நீ பேசு. என்ன சொன்ன மறந்துட்டேன். அப்படி போகும்போது அதனாலதான் பாஸ்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா, பிரைஸ் தி லார்ட். நீங்க மூச்சிக்கிறீங்களான்னு பாக்குறதுக்கு. அந்த ஆத்துல நடுவுல வெள்ளம் வந்துச்சு, ஐட்டாய். இந்த வெள்ளம் வந்து என்ன ஆச்சு, அப்படியே மூழ்க ஆரம்பிச்சாங்க எல்லாரும். மூழ்கினோடனே சாமியார் மூழ்கிறாரு. இவனுங்களும் என்ன பண்றானுங்க, அந்த கையில வச்சிருக்கிற சிலுவை போகுது. ஐயோ சிலுவை ஒருத்தர் சிலுவை பின்னாடி போறான். கையில இருக்கிற ஜெபமாலை அடிச்சுன்னு போகுது. ஐயோ ஃபாதர் கொடுத்த ஜெபமாலை அடிச்சுன்னு போறான். இன்னொருத்தன் ஐயோ ஃபாதர் கொடுத்த பைபிள் அடிச்சுன்னு போறான். ஃபாதர் கொடுத்த புக். 4 பேரை சேர்ந்து யாரை விட்டானுங்க, என்ன பண்ணிருக்கணும் அவனுங்க. இதுதான் நம்ம மாதா திருவிழா. இதுதான் கொடி மாதாவே போயிட்டு வாமா டாடா. அப்புறம் 9 நாள் பூசை. நல்லா வந்து உட்காந்து, இது வீட்டில் தான் தூங்க முடியல, இங்கே சாமியார் தூங்க வைக்கிறாங்க, தூங்கிட்டு போவோம். அது முடிஞ்சோடனே நல்லா வயிறு திருப்தியா. நிறைய பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வேறு பண்றாங்க. நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, பிரியாணி எக்ஸ்போர்ட் சாப்பிட்டோமா. அப்புறம் என்ன, திருவிழா நடக்கும். அப்புறம் நைட் எல்லாம் உள்ள வருவோம். திவ்யன் இருக்கிற ஆராதனை ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அன்னைக்கு நைட்டு சோறு இருக்கும். அதோட திருப்பி எப்போ வாழ்க்கை பற்றி யோசிக்கிறது, அடுத்த வருஷம் 29 இருந்தது. நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டோம், சாமியாரை ஆற்றுல விட்டு எல்லாத்துக்கு பின்னாடியும் போயிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வருஷம். ஆகவே நான் அப்படி நீங்கள் போக மாட்டீங்க, ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த திருப்பலியின் வழியாக நாம் உண்மையான பக்தியில், உண்மையான மரியாதையுடைய பிள்ளைகளாக வளர தொடர்ந்து நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம்.